அதை கேட்க கேட்க நமக்கு மனசுல ஒரு ஞான பக்தி வைராக்கியங்களை கொடுக்கணும். பாகவதமா இருக்கட்டும், விஷ்ணு புராணமா இருக்கட்டும், ஸ்ரீமத்ராமாயணமா இருக்கட்டும், வெறும் ஞானம் போராது. ஞானத்துக்கு மேல பக்தி வரணும், பக்திக்கு மேல வைராக்கியம் வரணும். உங்களுக்கு இந்திரனாகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா ஈஸியா இந்திரன் ஆயிடும். அந்த இந்திரன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை நம்பி வந்த தக்ஷகனை கைவிட்டு விட்டான். காயத்ரியை காட்டும் உயர்ந்த மந்திரம் கிடையாது. காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. இதம் ஹி வேதை சமிதம் பவித்ரமபி சோத்தமம் ஸ்ராவ்யானாம் உத்தமம் சேதம் புராணம் ரிஷி சம்ஸ்துதம் அஸ்மின் நர்த்தஸ்ச காமஸ்ச நிகிலேனோபதிக்ஷ்யதே இதிஹாசே மகாபுண்யே புத்திஷ்ச பரிநைஷ்டிகீ. இதம் ஹி வேதைஹி சமிதம். இது வேதம், வேற இல்லை. ஏன்னா வேதத்தை எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது. அப்படியே அத்தியனம் பண்ணினாலும் அதனுடைய அர்த்த விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் கேட்டார், சுவாமி புருஷ சூக்தத்தில் ஏன் தமிழ் மாற்றி சம்ஸ்கிருதத்தையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி எழுதுறார் அப்படின்னு. புருஷ சூக்தத்தில் தமிழ், அதுவும் அவர் தமிழ் புஸ்தகம் வச்சுக்கலாம். ஆனால் புருஷ சூக்தத்தில் தமிழ் சம்ஸ்கிருதம் எங்கே மாற்றி வந்திருக்கிறார்? ஆபாத தள மஸ்தகம் அப்படின்னு சொல்லியோ. தலையினாலும் மஸ்தகம்னாலும் ஒரே மீனிங் தானே. தலைனா தலை, மஸ்தகம்னா மஸ்தகம். ஆபாத தல மஸ்தகம் அப்படின்னு தலையும் சொல்லியிருக்கு, மஸ்தகம் சொல்லியிருக்கு. ஏன் இப்படி வேற இடத்துல போட்டிருக்குன்னா, இவன் தமிழ் எப்படி இருக்கு, இவன் தள்ள எழுத்து எப்படி இருக்கு. தலை மஸ்தகம் அப்படின்னு ஆபாத தளம் பதம், மஸ்தகம் பாததளத்திலிருந்து ஆபாத மூலம் அப்படின்னு அர்த்தம். திருவடியிலிருந்து திருமுடி வரையிலும் வேற சொல்ல வந்ததுன்னா இவன் தலைக்கு தமிழ் எடுத்து விட்டான், மஸ்தகத்துக்கு சம்ஸ்கிருதம் எடுத்து விட்டான். இப்படியெல்லாம் வேதத்தை புரிந்து கொள்ளாமல் மக்கள் தங்கள் மனம் போன போக்கில் போயிட போறாளேன்றதுக்காகத்தான் உபாக்கியானங்கள் சொல்ல ஆரம்பித்தார், காவியமா பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா அந்த காவியம்ன்றது ரசிக்க வைக்கும். இதம் ஹி வேதை சமிதம் பவித்ரம் அபிச்சோத்தமம் ஸ்ராவ்யானாம் உத்தமம் சேதம் புராணம் ரிஷி சம்ஸ்துதம். கேட்பவர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய. இது ஒண்ணுமோ அர்த்தவாதம் நினைச்சுக்காது. அர்த்தவாதம்னா எக்ஸாசரேஷன் நினைச்சுக்காதீங்க. உத்தமமான இந்த மகாபாரதத்தின் ரகசியங்களை எல்லாம் 7 நாட்கள் நாம் கேட்டோமேயானால் நிச்சயமா பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய இல்லத்திற்கு போகும் பொழுதே அங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியும். பொய்யான இதிகாச புராணங்கள் நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களுக்கு உண்டாகும். அது நீங்களே ஃபீல் பண்ணுவீர்கள். ப்ரூணஹத்யா கிருதம் சாபி பாபம் ஜஹ்யார சம்சயம் இதிஹாசம் இமம் ஸ்ருத்வா புருஷோபி சுதாருணாம். எத்தனையோ விதமான பாபங்கள் உண்டு. அதுல சிசுஹத்தி முதலான பாபங்கள் சொல்லப்படுகின்றன. இப்படி குழந்தைய கொள்றது அல்லது வயத்தில் இருக்கிற சிசுவை கொள்றது, இது முதலான பாபங்கள் பண்ணினவனுக்கு கூட ஸ்ரீமத் பாரத ஸ்ரவணம் என்பது அது க்ஷேமதாயகம், பிராயஷ்சித்தமா இருக்குடாப்பா. முச்சதே சர்வ பாபேப்யா ராகுனா சந்திரமா யதா. ராகுவினால் பிடிக்கப்பட்ட சந்திரன் அந்த ராகுவின் வாயிலிருந்து வெளியில் வந்து எப்படி முழு நிலவாக பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி பாபங்களிலிருந்து இவன் விடுபட்டவனாக பிரகாசிப்பான். தர்மசாஸ்திரமிதம் புண்ணியம் அர்த்தசாஸ்திரமிதம் பரம் மோக்ஷசாஸ்திரமிதம் புரோக்தம் வியாசேனாமித புத்தினா தர்மே சார்த்தே ச மோக்ஷே ச பாரதே பரத ரிஷப யதிஹாஸ்தி ததன்யத்ர யன்னேஹாஸ்தி ந தத்கொச்சித். இதான் பிரசித்தமான வாக்கியம். தர்மே சார்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரத ரிஷப. தர்மம், அர்த்தம், காமம் ஒரு லெவலுக்கு எல்லாருக்கும் உண்டு. தர்மத்திலையும் புத்தி இருக்கும், அர்த்தத்திலையும் காமம் உண்டு, காமத்திலையும் புத்தி. காமன் எல்லாருக்கும் காமன், ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஒரு லெவல் வந்துடும். அப்புறம் மோக்ஷே ச பரத ரிஷப. சீரியல்லாம் பார்த்தோம், போர் அடிச்சு போய் சில ஒரு பீரியட் ஒன்று ஒரு மொழியும் சீரிய சிந்தனை போய் சீரியல் சிந்தனை.
धर्मे चार्थे च कामे च मोक्षे च भरतऋषभ यदि हास्ति तदन्यत्र यन्ने हास्ति न तत्क्वचित् எது இதில் இருக்கோ அதுதான் உலகத்தில் இருக்கு, எது இதில் இல்லையோ அது உலகத்தில் இல்ல. இப்பேற்பட்டதான ஒரு பெருமையை பெற்றதாக இந்த பாரதம் என்னும் ஆக்கியானம் சொல்லப்படுகிறது. அதை கேட்க கேட்க நமக்கு மனசுல ஒரு ஞான பக்தி வைராக்கியங்களை கொடுக்கிறது. பாகவதமா இருக்கட்டும், விஷ்ணு புராணமா இருக்கட்டும், ஸ்ரீமத்ராமாயணமா இருக்கட்டும், வெறும் ஞானம் போராது, ஞானத்துக்கு மேல பக்தி வரணும், பக்திக்கு மேல வைராக்கியம் வரணும். ஒருவேளை வைராக்கியம் வந்துட போறதோடு தான் பயத்தினால தான் ஜனங்களை விரும்பலையோ அப்படின்றதுனால தான் வியாசர் சொன்னார், முதல்ல உனக்கு தேவையானதெல்லாம் வந்துருண்டா, அப்புறம் அதாவது நீ ஆசைப்படுறதெல்லாம் வந்துடும், உண்மையில உனக்கு எது தேவையோ அது அப்புறம் வரும் சொல்றார். ஜனமேஜயன் அபசர்ப்ப யாகத்தை தொடங்கி வெகு விசேஷமாக நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த அபசர்ப்ப யாகம் நடக்கும், ஆனால் ஒரு பிராமணன் நிமித்தமாக அந்த அபசர்ப்ப யாகம் தடைப்படும் என்று ஷில்ப சாஸ்திர நிபுணன் சூச்சனம் சொல்லிட்டான். இப்படித்தான் ஆகும் அப்படின்ட்டான். அதை தடுக்க முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க. அதை தடுக்க முடியும்னா முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்ட்டார் அவர். ஜனமேஜயன் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து, ஏற்கனவே சரமை என்னும் நாய் சாபம் கொடுத்திருக்கு, அதனால ஜாகிரதையா இந்த யஜ்ஞத்தை நடத்தணும் என்று யாகத்தை நடத்தின்னு இருக்கான். எல்லா பாம்புகளும் வந்து அதுல தீயின தூஷாயின் இருக்கு. தக்ஷகன் மட்டும் வரல. எங்கடா இருக்கான்னா இந்திர சிம்ஹாசனத்துல அவன் சுத்தின்னு இருக்கான்னு தெரியுது. இந்திர சிம்ஹாசனத்துல தக்ஷகன் சுத்தின்னு இருக்கான். பார்த்தார், சேந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா, வரட்டையா, வந்தா வரட்டும். இப்ப இந்திரன் வரணும்னா இந்திரன் சேரோட கிளம்பினான். காரணம் என்ன? இந்திர சிம்மாசனத்தோட கிளம்பித்து. ஏன்னா அதில் தானே தக்ஷகன் சுத்தின்னு இருக்கான். அதில் தானே தக்ஷகன் சுத்தின்னு இருக்கான். யார் யாருக்கு அபயப்பிரதானம் பண்றது? அபயப்பிரதானம்னா அர்த்தம் சரணாகர சம்ரக்ஷணம். தன்னிடத்துல அபயம்னு ஒருத்தன் வந்துட்டோம்னா அவனை ரட்சிக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அசக்தன் சக்தனை ரட்சிக்க முடியுமா? அல்லது அசக்தன் இன்னொரு அசக்தனை ரட்சிக்க முடியுமா? சக்தி இல்லாதவன் இன்னொருத்தருக்கு அபயப்பிரதானம் பண்ணினா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட வேண்டியதுதான். தன்னையே காப்பாத்திக்கிறதுக்கு ஒருத்தருக்கு சக்திகள். ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேதுஹு பரரக்ஷணே. ஒருவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் திறனற்றவன், அத்தகையவன் மற்றொருத்தனுக்கு அடைக்கலம் அளித்தால் அது விளங்குமோ? இந்திரன் அபயப்பிரதானம் பண்ணிட்டாங்க. தக்ஷகன் எங்கே ஒரு கை பார்த்துள்ளானா? பார்த்தார் உபாத்தியாயர். சேந்திராய தக்ஷகாய அப்படின்னாரு. வரட்டையான்றார். களமெடுத்து இந்திர சிம்மாசனம். உலகமே பார்த்துட்டு இருக்கு ஆஹாஹான்னு. இந்த சிம்மாசனத்துக்கு தானே இந்த பாடுபடுறாங்க எல்லாரும். இந்த சிம்மாசனத்துக்கு தான் இந்த பாடுபடுறாங்க எல்லாரும். நாற்காலியை எப்படியாவது நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் ஆசை எல்லாருக்கும். அதுவும் இந்திரன் இருக்காம இருக்கும். அவன் தான் எல்லாத்துக்கும் மார்கதர்ஷி. இந்திர பதவின்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. உங்களுக்குலாம் ஒரு ரகசியம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்திரனாகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா ஈஸியா இந்திரன் ஆயிடும். ஏன்? ஒரு அஸ்வமேத யாகத்துக்கு எவ்வளவு டின்னு நெய், எவ்வளவு விறகு, எவ்வளவு வேஷ்டி, எவ்வளவு சம்பாவனை, பசி பட்டி. ஆகையால் தான் 99 யாகங்கள் எல்லாரும் பண்ணச்சே வாய் மூடிட்டு இருப்பான் இந்திரன். 100வது யாகம் பண்ணச்சே அந்த யாகத்தை கெடுத்துருவான். சகரன்ற மகாராஜா 99 யாகம் பண்ணினா 100வது யாகம் பண்ணும் பொழுது யாக குதிரையை இந்திரன் கபிலாசிரமத்தில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான். மகாபலி 99 யாகம் பண்ணான். 100வது யாகத்தை கெடுக்கிறதுக்கு உபேந்திரனாக இந்திரன் தம்பியான மகாவிஷ்ணு அனுப்பினான். அதுல பொழைச்சவன் தான் நஹூஷன். அவன் 100 யாகம் பூர்த்தி பண்ணிட்டான். அப்படியே கிடைச்ச பதவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் இல்லை. பதவி ஆசை இந்திரனுக்கு. இந்திர பதவின்றது சாமானியப்பட்டதில்லை. அந்த இந்திரனை குறித்து வேதம் பலவிதமாக சொல்லுகிறது. இந்திரனை குறித்து வேதத்துல பல கதைகள் உண்டு. இந்திரோ விருத்ரான்னு சொல்றது. விருத்ரன்றதன் அசுரனை கொன்றவன் இந்திரன் சொல்றது. அந்த இந்திரன்
தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை நம்பி வந்த தக்ஷகனை கைவிட்டு விட்டான். யாகம் நடக்கும் பொழுது உபாத்தியாயர் அந்த யாகத்தை செய்து வைக்கக்கூடிய ரித்துக்கு சொல்றார், சரியா சுவாமி, எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கரெக்டா நடந்துட்டு இருக்கு, ஆனால் வரவேண்டிய தக்ஷகன் வரலையேன்னு பார்க்கிறா. அங்க தக்ஷகன் வந்துட்டான். மந்திரத்துடைய ஆகர்ஷண சக்தி, அந்த மந்திர பலம்ன்றது அப்பேற்பட்டதான பலம். அதனால்தான் நமக்கு மந்திரம்ன்றது நம்மளை ரட்சிக்கும். காயத்ரியாத் பரோ மந்திரம், காயத்ரியை காட்டும் உயர்ந்த மந்திரம் கிடையாது. காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. எவன் ஜபிக்கிறானோ அவனை ரட்சிப்பது. ஜபிக்கிறதா வெறும் உட்கார்ந்து எப்படி ஜபிச்சுட்டு இருக்கிறது இல்லை, அதுக்கு உண்டானதான அங்கன்யாச கரன்யாசங்களோட ஜபம் பண்ணணும். ஒரு மாத்திரையை சாப்பிடணும்னா அதுக்கு முன்னாடி இத்தனை நேரம் இருக்கணும், பின்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு பின்னாடியா ஒரு வியவஸ்தை வச்சிருக்காள் இல்லையோ. அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்குல்ல. அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா உப்பு கூடாது, புளி கூடாது, காரம் கூடாதுன்னு ஏதோ ஒரு வியவஸ்தை வச்சிருக்காள் இல்லையோ. அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி வெறும் காயத்ரி ஜபம் பண்றேன்னா பிரயோஜனமே கிடையாது. அந்த காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொன்னா யாருக்கு உபநயனம் பண்ணப்பட்டிருக்கோ, யாருக்கு மந்திரோபதேசம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தமிழ் பழமொழி, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவ்வை பாட்டி பாடினது. தந்தையாரால் நமக்கு உபதேசம் பண்ணப்படக்கூடிய காயத்ரி மந்திரம், அதை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் கிடையாது. நான் அதை விட்டுட்டு நான் லலிதா மந்திரம் பண்றேன், ஸ்ரீ மந்திரம் பண்றேன், சக்கர மந்திரம் பண்றேன்னா எதவானா பண்ணுங்கோ, காயத்ரி பண்ணிட்டு பண்ணுங்க. அது எக்ஸம்ஷன் வாங்க முடியாது, அது எக்ஸம்ஷன் கிடையாது. சுவாமி ராமானுஜருக்கு 120 வயசு. அந்த 120 வயசுல உட்கார்றது எழுந்துக்கிறது எவ்வளவு கஷ்டம். எங்களுக்கெல்லாம் 20 வயசுலயே அந்த கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி 120 வயசுக்கு எழுந்துக்க முடியல. 2 பக்கம் சிஷ்யர்கள் கஷ்டப்பட்டு சுவாமியை தூக்கி நிறுத்துறா. எழுந்து அர்க்ய பிரதானம் பண்ணினார். எதுக்கு? சந்தியாவந்தனம். அவர் ராமானுஜர் சந்தியாவந்தனம் பண்ணினா பரவாயில்லையா, பண்ணாட்டா பரவாயில்லையா? யாரு கேட்க போறா? யார் அவரை தப்பு சொல்ல போறா? யாரும் ஒண்ணு கோவிச்சுக்க மாட்டா அவரை. ஆனால் சுவாமி என்ன பண்ணார்? தாம் வழிகாட்டியா இருக்கும் பொழுது தன்னை உலகமானது ஃபாலோ பண்ணும் பொழுது அப்படித்தான் இருக்கணும்னு வருந்து எழுந்திருந்து சந்தியாவந்தனம் பண்ணினார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.